Hi dear students, this is Class 12 Maths, Chapter 10, Exercise 10.8 question number 8 பார்க்க போகிறோம். நல்ல கவனிங்க. 10 a.m. a woman took a cup of hot instant coffee from a microwave oven and placed it on nearby kitchen counter to cool. அதாவது 10 a.m.க்கு ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கப் ஆஃப் காஃபி எடுத்து மைக்ரோவேவ்லேருந்து வெளியே வைக்கிறாங்க கிச்சன் கவுண்டரில் கூல் ஆகிறதுக்கு. ஸோ 10 a.m. அதனோட டெம்பரேச்சர் வந்து 180 டிகிரி ஃபாரன்ஹீட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சரி, இது வந்து கூல் ஆகிறதுக்காக வெளியே எடுத்து வச்சாங்க. இது 10 மினிட்ஸ் கழிச்சு, அதாவது 10 a.m.க்கு 10 மினிட்ஸ் கழிச்சு என்ன ஆகுதுன்னா இதனுடைய டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகிடுது. இதுக்குன்னா 160 டிகிரி ஃபாரன்ஹீட் ட்ராப் ஆகிடுது. தென் அந்த காஃபி மறுபடியும் கூலாக விடுறாங்க அட் திஸ் இன்ஸ்டன்ட். அதாவது அஸ்யூம் தட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ஆஃப் கிச்சன் வந்து கிச்சனோட டெம்பரேச்சர் வந்து 70 டிகிரி ஃபாரன்ஹீட், அதாவது எஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? இப்போ நமக்கு முன்னாடி ரெண்டு கொஸ்டின் வச்சுருக்காங்க. வாட் வாஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி அட் 10:15 a.m. தென் உமன் லைக்ஸ் டு ட்ரிங்க் காஃபி வென் இட்ஸ் டெம்பரேச்சர் பிட்வீன் 130 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் 140 டிகிரி ஃபாரன்ஹீட். பிட்வீன் வாட் டைம் ஷுட் சி ஹாவ் ட்ரிங்க் த காஃபி? எந்த டைமில் அந்த காஃபியை அவங்க குடிச்சிருப்பாங்க? ஓகேவா? இந்த டெம்பரேச்சருக்குள்ள நம்ம அவங்க குடிக்கணும் இல்லையா? ஸோ எந்த டெம்பரேச்சரில் அந்த காஃபியை அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க, இதுதான் கொஷின். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் பண்ணுவோம். பேசிக்ஸ் என்ன? அதாவது டெம்பரேச்சர் டிக்ரீசிங் ரேட்டு டிடி பை டிடி. அதாவது கேபிட்டல் டி வந்து டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி, ஸ்மால் டி வந்து டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் ப்ரொபோஷனல் டு டி மைனஸ் எஸ். இதுதான் நியூட்டன் கூலிங்கில் நம்ம பார்த்தது. ஓகேவா? இது வந்து ரூம் டெம்பரேச்சர், இது வந்து டெம்பரேச்சர் ஆஃப் தட் லிக்யூட் எனி திங். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இது ப்ரொபோஷனாலிட்டி சிம்பிளை ரிமூவ் பண்ணோன்னா dt by dt is equal to k into t minus s. ஓகேவா? நவ் இப்போ வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த t minus s வந்து இந்த சைடு கொண்டு வந்துடுறோம். அதாவது dt கடியில் t minus s, தென் k இன்ட்டு இது dt அந்தாட்டு போனதுன்னா k dt. ஓகேவா? தென் ரெண்டு சைட்லேயும் இன்டகிரேட் பண்ணுறோம். அப்போது dt 1 by t minus s into dt. கரெக்டாக? இது நல்லா கவனிங்க. 1 by t minus s into dt. இந்த பக்கம் k 1 dtன்னு கூட நீங்கள் எழுதலாம், dta. ஓகேவா? ஸோ 1 by t minus s dtக்கு என்ன வரும்? ஒரு log t minus sன்னு வரும். இந்த சைடில் k 1 dtக்கு ஒரு t ப்ளஸ் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் log c. ஓகேவா? தென் log t minus s மைனஸ் log c, இந்த log c இந்த சைடு கொண்டு வந்துட்டோம், ஈக்குவல் டு கேடி. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு லாகை ஒரு லாகாக மாற்றுறோம். அப்போது லாக் நடுவில் மைனஸ் சிம்பிள், அதனால் டி மைனஸ் எஸ் பை சி ஈக்குவல் டு கேடி. இப்போ ரெண்டு சைடும் ஈக்கு பவராக கொடுத்தோம்னா என்ன ஆகும்? இங்கே ஈக்கு லாக் கட் ஆகிடும். டி மைனஸ் எஸ் பை சி ஈக்குவல் டு இ பவர் கேடி. அப்போது டி மைனஸ் எஸ் இங்கே வச்சுட்டு சி அந்த சைடு கொண்டு போனோம்னா சி இ பவர் கேடி. இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1க்கு நம்ம அரைவ் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், ஈக்குவேஷன் 1 எடுத்து நீங்கள் காப்பி பண்ணிக்கிறேன். ஈக்குவேஷன் 1 என்னென்னா டி மைனஸ் எஸ் ஈக்குவல் டு சி இ பவர் கேடி. ஓகேவா? நோ ரூம் டெம்பரேச்சர் என்னென்னா 70 டிகிரி ஃபாரன்ஹீட். அப்போது டி மைனஸ் 70 ஈக்குவல் டு சி இ பவர் கேடி. ஓகே, இது வந்து ரினியூ பண்ண ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். இப்போது இனிஷியலி ஸ்டார்டிங்கில் 10 AM இருக்கும்போது டைம் 0ன்னு எடுத்துக்கலாம். டி ஈக்குவல் டு 0, கேபிட்டல் டி ஈக்குவல் டு 180 டிகிரி ஃபாரன்ஹீட். பாருங்கள், இங்கே எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போது 180 மைனஸ், அதாவது ஈக்குவேஷன் 1ல் போட போகிறோம் இதை, 180 மைனஸ் 70, கேபிட்டல் டிக்கு பதிலாக 180 ஈக்குவல் டு சி இ பவர் 0. இ பவர் 0னோட வேல்யூ 1. அப்போது சி ஈக்குவல் டு சி இன்ட்டு 1 சி தானே, சைடு மாற்றி எழுதுகிறோம். 180ல் 70 கழிச்சா 110. ஸோ இதை வந்து 2ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ 2 எடுத்து 1ல் மறுபடியும் போட போகிறேன். 2 in 1. அப்போ என்ன ஆகும்? இங்கே பாருங்கள், இதுதானே 1. டி மைனஸ் 70 ஈக்குவல் டு சி வந்த இடத்துல 110 இ பவர் கேடி. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான ஈக்குவேஷன். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 3க்கு வந்துட்டிங்கன்னா சம்ம சால்வ் பண்ணுற மாதிரி நீங்கள். ஓகேவா? இப்போது இந்த ஈக்குவேஷனுக்குள்ளே மறுபடியும் பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகுது? டெம்பரேச்சர் ட்ராப் ஆகுது, 160 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு வருது. அப்போது டி ஈக்குவல் டு 10, தென் கேபிட்டல் டி ஈக்குவல் டு 160
டிகிரி ஃபாரனைட். ஓகேவா? ஸோ நம்ம மறுபடியும் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3க்குள்ளே இந்த இன்ஃபர்மேஷன் போடும்போது 160 மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இ பவர் டிக்கு பதில் என்ன போடணும் 10, அப்போ 10k. ஓகே, நம்ம 160ல் 70 கழிச்சோம்னா என்ன வரும் 90. ஓகே, 90 இந்த 110 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 110 கீழே வந்துடும் ஈக்குவல் டு 10 பவர் k. இப்போ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிட்டோம்னா நல்லா கவனிங்க 9/11 ஈக்குவல் டு இ பவர் 10k. ஸோ இதுவும் நமக்கு ஒரு இடத்துல தேவைப்படுது. இது நான் ஈக்குவேஷன் 3a அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? நோ மறுபடியும் நம்ம சம்முக்குள்ளே வரோம். அதாவது சப்டிவிஷன் 1 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சப்டிவிஷன் 1 என்ன கேள்வி பாருங்கள். வாட் வாஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி அட் 10:15 AM? அதாவது t ஈக்குவல் டு 15 மினிட்ஸ் ஆகும்போது 10 AM தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளோ நேரத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது 10 AM. அப்போ 15 நிமிஷம் கழிச்சு t ஈக்குவல் டு 15 அப்படின்னு சொல்லும்போது டெம்பரேச்சர் ஆஃப் த காஃபி கேபிட்டல் T எவ்வளோன்னு கேட்குறாங்க. புரியுதா உங்களுக்கு கொஷின்? ஓகே, நம்ம திரும்பவும் ஈக்குவேஷன் நம்பர் 3க்கு வரும். ஈக்குவேஷன் நம்பர் 3 பாருங்கள் இங்கே இருக்குது. கேபிட்டல் T தெரியாது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். t மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இ பவர் இப்போ டீக்கு பதிலாக 15 போட்டோம்னா 15k. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? தென் t மைனஸ் 70 அப்படியே 110 அப்படியே இ பவர் 15kவை நான் கொஞ்சம் மாற்றி எழுத போகிறேன். ஏன்னா எனக்கு இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் 3a பாருங்கள் இ பவர் 10kக்கு எனக்கு வேல்யூ தெரியும். ஓகேவா? அப்போ இ பவர் 10k இங்கே வர வைக்கணும் இல்லையா? ஸோ இ பவர் 10k போட்டாச்சு. இப்போ இதுக்கு பவர் நான் என்ன கொடுத்தா எனக்கு 15k வரும் பாருங்கள். 3/2 பவர் கொடுக்கலாமா? 10 × 3/2 என்ன பாருங்கள்? 10 × 3/2 பாருங்கள். 3 10s are 30, 30/2 15. ஓகே, அப்போ இதே தான் இது. புரியுதுங்களா? அதாவது 10kக்கு பவர் 3/2 போட்டாலும் இ பவர் 15kன்னு எழுதினாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? பாருங்கள், இதுக்கு ஆன்சர் பாருங்கள் 30/2 ஈக்குவல் டு 15 தான் வருது. ஓகேவா? ஸோ t மைனஸ் 70 ஈக்குவல் டு 110. எனக்கு இ பவர் 10kக்கான வேல்யூ தெரியும் 9/11. ஸோ நான் இ பவர் 10kக்கு பதிலாக 9/11 போடுறேன். அதுக்கு பவர் 3/2 போட்டுறேன். ஓகேவா? இந்த 3/2 இருக்குல்ல பவர், அதை நான் பிரித்து எழுத போகிறேன். நல்லா கவனிங்க. இப்போ இந்த பவரை நான் இப்படி பிரித்து எழுதலாம் பாருங்கள். அதாவது 9/11க்கு பவர் 1 இன்ட்டு 9/11க்கு பவர் 1/2 பாருங்கள். பவரை நான் ஆட் பண்ணும்போது 9/11 பவர் 1 + 1/2 3/2 தானே. ஸோ 9/11 பவர் 3/2. ஸோ நான் இந்த பவரை நான் இப்படி பிரித்து எழுதுகிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 9/11 பவர் 1 இன்ட்டு 9/11 பவர் 1/2. அப்போ t மைனஸ் 70 அப்படியே எடுத்துக்கோங்க. 110 இன்ட்டு 9/11 பவர் 1ன்றது 9/11 தான். இன்ட்டு இதுக்கு வந்து ரூட் எடுக்கணும். அதாவது √9/√11. ஓகே, தென் t மைனஸ் 70 ஈக்குவல் டு 110 இன்ட்டு 9/11. இப்போ நம்ம இந்த 9க்கு மட்டும் ரூட் எடுத்துடலாம் 3. இப்போ 11க்கு ரூட் எடுத்திங்கன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க 3.166ன்னு வரும். 3.166. ஓகே, இப்போ நம்ம 11க்கு இதை அடிச்சிடலாம் 110. அதாவது 10 டைம்ஸ் ஆஃப் 11 இஸ் 110 இல்லையா? இப்போ t மைனஸ் 70 ஈக்குவல் டு 90 × 3 3 9s are 27 270. 9 × 10 90 270/3.166 வருது. இதனோட சிம்பிளிஃபைடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம் 81.4 சம்திங் வரும். ஓகேவா? ஸோ 81.4. ஓகே, தென் t மைனஸ் 70 ஈக்குவல் டு 81.4. இந்த 70 அந்த சைடு கொண்டு போயிடுறேன். அப்போது t ஈக்குவல் டு 70 + 81.4 ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க. நமக்கு t ஈக்குவல் டு 151.4 டிகிரி ஃபாரன்ஹீட்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஸோ ஆஃப்டர் 15 மினிட்ஸ்னு எழுதுங்க, இல்லை அட் 10:15 AM டெம்பரேச்சர் ஆஃப் காஃபி இஸ் 151.4 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷனுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது சப்டிவிஷனுக்கு வரலாம். ரெண்டாவது சப்டிவிஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா
எப்போ அந்த லேடி வந்து 130 ° ஃபாரன்ஹீட்லேருந்து 140 ° ஃபாரன்ஹீட்குள்ளே அந்த காப்பியை குடிப்பாங்க? ஸோ எந்த டைமில் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த காப்பியை? இதுதான் அடுத்த கொஷின். ஸோ நம்ம அடுத்த கொஷின் போகிறதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்சம் நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். அதாவது இந்த கேவோட வேல்யூ என்னன்றது நம்ம டெரைவ் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. திரும்ப ஈக்குவேஷன் நம்பர் 3a இங்கே நான் காப்பி பண்ணிக்கிறேன். 3a என்னென்னா 9/11 ஈக்குவல் டு e பவர் 10k. கரெக்டாக? ரெண்டு சைடில் லாக் எடுக்கலாம். அப்போ லாக் 9/11 ஈக்குவல் டு லாக் e பவர் 10k. இப்போ இங்கே லாக்கும் ஈக்கும் கட் ஆகிடும். ஓகே, அப்போ இங்கே 9/11 மட்டும் நிற்கும். லாக் 9/11 சாரி, லாக் 9/11 ஈக்குவல் டு 10k மட்டும் வரும். ஓகேவா? இப்போ லாக் 9/11க்கான வேல்யூ சம்பளம் கொடுத்துருக்காங்க. கவனிங்க, லாக் 9/11க்கான வேல்யூ வந்து -0.2006 -0.2006 ஈக்குவல் டு 10k. ஸோ இதுலேருந்தே நான் கேவோட வேல்யூ எடுத்துக்கிறேன். பாருங்கள், கேவோட வேல்யூ வேணும்னா இதை 10ஆல் டிவிஷன் பண்ணணும். அப்போ மறுபடியும் இன்னொரு ஸ்தானம் நான் வந்து போயிடும். அதாவது -0.02006 இப்படி வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம கேவோட வேல்யூ. இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ மறுபடியும் சம்முக்கு வாங்க. லெட் கேபிட்டல் T ஈக்குவல் டு 140 ° ஃபாரன்ஹீட். அப்படின்னா டைம் என்ன, ஸ்மால் t என்ன, இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், செகண்ட் சப்டிவிஷன் கொஷின் திரும்ப வாங்க. உமன் லைக்ஸ் டு ட்ரிங்க் காஃபி வென் இட்ஸ் டெம்பரேச்சர் பிட்வீன் 130 ° ஃபாரன்ஹீட் அண்ட் 140 ° ஃபாரன்ஹீட். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர் இருக்கு இல்லையா, அதை முதல்ல சால்வ் பண்ணுறேன். அது டெம்பரேச்சருக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணி அந்த டைம், அதாவது 140 ° அப்போது டைம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க. டீக்கு, அதாவது கேபிட்டல் டீக்கு பதிலாக நான் 140, அதாவது ஈக்குவேஷன் நம்பர் 3 இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 3 இங்கே இருக்குது பாருங்கள். T-70 ஈக்குவல் டு 110 e பவர் kt. அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3குள்ளே என்ன யூஸ் பண்ண போகிறேன்? கேபிட்டல் டீக்கு பதிலாக 140 போட போகிறேன். -70 ஈக்குவல் டு 110 e பவர் kt. அதாவது நமக்கு கேவும் தெரியாது, டீயும் தெரியாது, அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, 140ல் 70 கழிச்சிட்டோம்னா 70 தான் வரும். இந்த 110 இந்த பக்கம் எடுத்துட்டா பை 110 ஈக்குவல் டு e பவர் kt. ஓகே, நோ ரெண்டு சைடிலும் லாக் எடுக்கலாம். ஃபஸ்ட் இந்த 0 கட் பண்ணிடலாம். அப்போ ரெண்டு சைடிலும் லாக் எடுக்கும்போது லாக் 7/11 ஈக்குவல் டு லாக் e பவர் kt. இப்போ லாக் ஈக்கு கட் ஆகிடும். அப்போ kt ஈக்குவல் டு, சைடு மாற்றி எழுதிக்குவா, அப்போ kt ஈக்குவல் டு லாக் 7/11. சரி, லாக் 7/11க்கும் நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாக் 7/11க்கான வேல்யூ -0.4519. ஓகே, ஸோ -0.4519 எழுதியாச்சு. இதுக்கான வேல்யூ ஓகேவா? நமக்கு இப்போது கேக்கான வேல்யூ தெரியும். ஈக்குவேஷன் நம்பர் 4 எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? அதாவது கேக்கான வேல்யூ -0.02006 இன்ட்டு டி ஈக்குவல் டு -0.4519. சரிப்பா, இப்போ டி இங்கே வச்சுட்டு இதை வந்து அந்த சைடு கொண்டு போனால் டிவிஷனுக்கு போயிடும். அதாவது -0.4519 பை -0.02006. இப்போ நம்ம மைனஸ் கட் பண்ணிக்கலாம். அடுத்து இதை வந்து மேலே கீழே 100ஆல் பிரிக்கலாம். நம்மளுக்கு 2 டெசிமல் தள்ளி போனாவே போதும். அப்போ டெசிமல் வந்து இங்கே வந்துடும். மேலே வந்து 45, அப்புறம் இங்கே வந்து டெசிமல் இங்கே வந்துடும். அப்போ ஒரு 2 மட்டும்தான் வரும். அப்போ 45/2. 45 நான் 2ஆல் டிவிஷன் பண்ணுறேன். பாருங்கள், 2 2s are 4, 5 மறுபடியும் 2 2s are 4, பேலன்ஸ் 1 புள்ளி வச்சுக்கோங்க, ஒரு 0 போடுங்க. அப்போ 5 2s are 10. அப்போ t ஈக்குவல் டு 22.5 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இந்த டைம், அதாவது 140 ° ஆகும்போது அந்த டைம் என்னென்னா, டைம் when temperature of coffee is 140 degree Fahrenheit is இதோட ஒரு 10 AM தானே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ 10:22 எடுத்துக்கலாம், இல்லை 23 கூட நீங்கள் ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். இதை 22 நான் எடுத்துக்கிறேன். 10:22 AM. இது எல்லாம் அப்ராக்சிமேட் டைமிங் தான்.
ரொம்ப க்ரீடாக பார்க்காதீங்க. இது வந்து அப்ராக்சிமேட் டைம் தான். ஓகே 10:22 AM. ஓகேவா? தென் இப்போ நம்ம டெம்பரேச்சர் வந்து 130 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் நம்ம எடுக்கணும் இல்லையா? பாருங்கள், மறுபடியும் கொஷினுக்கு வாங்க. 130 டிகிரி ஃபாரன்ஹீட்லேருந்து 140 டிகிரி ஃபாரன்ஹீட்குள்ளே குடிக்கணும் அவங்க அந்த காப்பியை இல்லையா? ஸோ 130 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு தனியாக கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம. சரி, when capital T equal to 130 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்ட் டைம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதே தான் ப்ரொசீஜர். இந்த ப்ரொசீஜரில் நம்ம போகணும். அதை ஈக்குவேஷன் நம்பர் 3 திரும்ப நான் யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 3க்குள்ளே இதை புட் பண்ண போகிறேன். அதாவது கேபிட்டல் டிக்கு பதிலாக 130 மைனஸ் ரூம் டெம்பரேச்சர் 70 ஈக்குவல் டு 110 இ பவர் கேடி. ஓகே, 130ல் 70 கழிச்சோம்னா நமக்கு 16 ஆன்சர் வரும். ஓகேவா? 60 ஈக்குவல் டு 110 இ பவர் கேடி. தென் ஒரு ஜீரோ கட் பண்ணிடலாம். 6/11 ஈக்குவல் டு இ பவர் கேடி. ரெண்டு பக்கம் லாக் எடுக்கலாம். லாக் 6/11 ஈக்குவல் டு லாக் இ பவர் கேடி. இப்போ லாக் இக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ கேடி ஈக்குவல் டு லாக் 6/11. இப்போ லாக் 6/11க்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம போய் சம்மில் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. லாக் 6/11க்கான வேல்யூ மைனஸ் 0.6061. ஸோ KT equal to minus 0.6061 கொடுத்துருக்காங்க சம்மில். ஓகேவா? தென் இப்போ கேக்கான வேல்யூ நம்ம எடுத்து இங்கே எழுதிக்கலாம். பாருங்கள், கேக்கான வேல்யூ கண்டுபிடிச்சல தோ இருக்குது பாருங்கள், ஈக்குவேஷன் நம்பர் 4. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 4லேருந்து கேக்கான வேல்யூ மைனஸ் 0.02006 இதுதான் கேக்கான வேல்யூ இன்ட்டு டி ஈக்குவல் டு மைனஸ் 0.6061. இப்போ மைனஸ் மைனஸ் கட் பண்ணிக்கலாம். அப்போ டி வேணும் நமக்கு, டி தான் ஒன் சைட் பண்ணிக்கலாம். அப்போது 0.6061 பை 0.02006 கீழே போட்டாச்சு. இப்போ நமக்கு இந்த டெசிமல் வந்து 3 ஸ்தானம் தள்ளி வந்தாவே போதும். அப்போ இங்கே வந்தால் போதும். அப்போ மேலே கீழேயும் 1000 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போது என்ன ஆகும் பாருங்க, இது டெசிமல் இங்கே இருந்த டெசிமல் இங்கே வந்துடும். அப்போ 606ன்னு வந்துடும். கீழே வந்து இங்கே பாருங்கள், இந்த டெசிமல் 3 ஸ்தானம் தள்ளி இங்கே வரும். அப்போ 20 தான் கீழே வரும். ஓகேவா? சரி, இப்போ நான் 606ஐ 20ஆல் டிவிஷன் பண்ணுறேன். நல்லா கவனிங்க. இப்போ 30 டைம்ஸ் ஆஃப் 20 இஸ் 600. அப்போ 30 600 ஒரு 6 மீறுது, புள்ளி வச்சுக்கோங்க, ஒரு 0 போடுங்க, 3 டைம்ஸ் வருது. அப்போது இது வந்து டி ஈக்குவல் டு 30.3 அப்படின்னு கிடைக்குது. இதை ரவுண்ட் அப் பண்ணால் நமக்கு 30னே எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ when temperature T equal to 130 degree Fahrenheit, then time taken, time is 10 o'clock தானே ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆனது. அப்போ இது வந்து 10 + 30 10:30. ஓகேவா? 10:30 AM. ஸோ அந்த லேடி எப்போ எடுத்துக்கணும் அந்த காப்பியை இங்கே நம்ம கிளியராக எழுதிடலாம். when T equal to 140 degree Fahrenheit, time equal to 10:22 AM. when T equal to 130 degree Fahrenheit, time T equal to 10:30 AM. Therefore, Sidding's copy between 10:22 to 10:30 AM. Okay, thank you students.